அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். தமிழிசையின் அரசியல் அனுபவமும் ஆலோசனைகளும் கட்சியின் வளர்ச்சிக்காக உத்வேகம் அளிக்கிறது என்று அண்ணாமலை தெரிவித்திருக்கிறார். தமிழகத்தில் தாமரை நிச்சயம் மலரும் என்பதை உறுதியுடன் கூறி அதற்காக கடினமாக உழைத்தவர் தமிழிசை என்றும் அண்ணாமலை புகழாரம் சூட்டியிருக்கிறார். அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். தமிழிசையை இல்லத்திற்கு சென்று நேரில் சந்தித்ததில் பெரும் மகிழ்ச்சி என்றும் அவர் கருத்து தெரிவித்திருக்கிறார். அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் ராஜேஷ் வழங்க நாம் கேட்கலாம். வணக்கம் ராஜேஷ், இந்த சந்திப்பு தொடர்பான கூடுதல் விவரங்கள். தமிழக முன்னாள் பாஜக தலைவராக இருந்தவர் தமிழிசை சவுந்தரராஜன். அவர் தென் சென்னை மக்களவை தொகுதியில் போட்டியிட்டு தோல்வியை தழுவினார். இந்த நிலையில் தமிழக பாஜகவில், அதாவது அண்ணாமலை தலைமையிலான தமிழக பாஜக மீது பல்வேறு குற்றச்சாட்டுகளை அவர் முன்வைத்திருந்தார். இதன் தொடர்பாக அகில இந்திய தலைமையாக இருக்கக்கூடிய அமித்ஷா ஆந்திர பிரதேசத்தில் சந்திரபாபு நாயுடு பதவியேற்பு விழாவின் போது கண்டித்த அந்த காட்சிகள் எல்லாம் சமூக வலைதளங்களில் பரவி ஒரு சர்ச்சையை ஏற்படுத்தியிருந்த நிலையில் தமிழிசை நேற்று விரிவான ஒரு அறிக்கையை வெளிப்படுத்தியிருந்தார். அதாவது அந்த அறிக்கையில் அமித்ஷா பல்வேறு அறிவுரைகளை தனக்கு வழங்கியதாக அவர் குறிப்பிட்டிருந்தார். இந்த நிலையில்தான் அண்ணாமலை சென்னை சாலிகிராமத்தில் இருக்கக்கூடிய அவரது இல்லத்திற்கு சென்று அவரை சந்தித்திருக்கிறார். ஏற்கனவே பல்வேறு செய்திகள் ஊடகங்களில் வந்து கொண்டிருந்தன. தமிழிசை காங்கிரஸில் இணைய போகிறார் உள்ளிட்ட பல்வேறு யூகங்களின் அடிப்படையில் பல்வேறு செய்திகள் வெளியாகின. இந்த நிலையில்தான் சென்னை சாலிகிராமத்தில் இருக்கக்கூடிய அவரது தமிழிசை இல்லத்தில் சென்று அண்ணாமலை சந்தித்திருக்கிறார். அதனைத் தொடர்ந்து அவர் தனது எக்ஸ் தளத்தில் இன்றைய தினம் மூத்த பாஜக தலைவர்களில் ஒருவரும் மாநில தலைவராக திறம்பட செயல்பட்டவருமான அக்கா திருமதி தமிழிசை சவுந்தரராஜன் அவர்களை இல்லத்தில் சென்று நேரில் சந்தித்ததில் பெரும் மகிழ்ச்சி, தமிழகத்தில் தாமரை நிச்சயம் மலரும் என்பதை உறுதியுடன் கூறி அதற்காக கடினமாக உழைத்த அக்கா தமிழிசை சவுந்தரராஜன் அரசியல் அனுபவமும் ஆலோசனைகளும் கட்சியின் வளர்ச்சிக்கான உத்வேகத்தையும் தொடர்ந்து அளித்துக் கொண்டே இருக்கிறது என்று அவர் குறிப்பிட்டிருக்கிறார். கூடுதல் விவரங்களுக்கு நன்றி ராஜேஷ்.